வெல்கம் பேக் டு நலமுடன். முதலாவது ஒரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. சேலம்ல இருந்து கார்த்திகேயன். எஸ் சொல்லுங்க கார்த்திகேயன். சொல்லுங்க கார்த்திகேயன். குட் மார்னிங் கார்த்திகேயன், ப்ளீஸ் டெல் அஸ். சார், எனக்கு ஸ்டொமக்ல வந்து இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம் மாதிரி தெரியும் சார். அது மோஷன் போகும்போது கொஞ்சம் பர்னிங் ஃபீலிங் எரிச்சலா இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மோஷனோட வந்து சம்டைம்ஸ் வந்து பிளட் வந்து மிக்ஸ் ஆகி வருது சார். அதுக்கு என்ன சார்? ஓகே, மோஷனில் பிளட் மிக்ஸ் ஆகி வருதுங்கிறது தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட் இல்லைங்களா? ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம், அறிகுறி. இது வந்து மோஷனில் ஏன் பிளட் வருதுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நலம். இப்போ சாதாரணமாக பிளட் ஏன் வருதுங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மோஷன் வந்து வெளியே போகிற மல துவாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஹெமராய்ட்ஸ்னு பைல்ஸ்னு உருவாகும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து உணவு பக்குவம் சரியில்லாதான். நம்ம வந்து நிறைய காய்கறி பழமெல்லாம் சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சு மோஷன் முக்காமல் சாஃப்டாக போகிற மாதிரி வச்சிட்டோன்னா இந்த ப்ராப்ளமே வராது. அங்கே மோஷன் வந்து நம்ம முக்க ஸ்ட்ரெயின் பண்ண தான் அந்த பைல்ஸ் வந்து அந்த வீனஸ் பிளெக்ஸஸஸ் வந்து அந்த வெயின்ஸ் வந்து டைலேட் ஆகுது. தட் இஸ் வை த பைல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. தே கால் ஹெமராய்ட்ஸ். ஸோ அது வந்து பெயின்லெஸ் ப்ளீடிங் வரும். நம்ம முக்கும்போது பிளட்டு வந்து சொட்டு சொட்டாக வரலாம். சில சமயம் ஃபஸ்ட்டு பிளட்டு வந்து அப்புறம் மோஷன் வரலாம், அல்லது பிளட்டு வந்து மோஷனுக்கு அப்புறம் வரலாம். ஸோ இது வந்து பெயின்லெஸ்ஸாக பெயின்ஃபுல்லாக இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து உதாரணமாக வந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வந்து ஃபஸ்ட்டு மோஷன் வந்து அப்புறம் ரத்தம் வருதுன்னு வச்சுங்க, ஆனால் வலி இல்லை அப்படின்னா பைல்ஸ் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வலியோட கூடிய அந்த ரத்த கசிவு இருந்தால் ஃபிஷர்னு வெடிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஏனல் ஸ்ஃபிங்க்டர் வந்து கிராக் ஆகும். நீங்கள் மோஷன் டைட்டாக ஹார்டு மோஷன் போய் முக்கும்போது கிராக் ஆகும், அதுலேருந்து ப்ளீட் ஆகும், பெயின் வரும். ஆனால் மலம் வருவதற்கு முன்னதாக ரத்தம் வருதுன்னு வச்சுங்க, அப்போ வந்து உள்ள வந்து ஏதாவது பாலிப் மாதிரி கட்டி இருக்கா, அல்சர் இருக்கா, இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இருக்கா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஓரளவு யூகிக்கலாம் என்னவா இருக்கும்னு. ஆனாலும் சிக்மாடோஸ்கோப்பின்னு ஒரு கருவி இருக்குது. அது வந்து ஃப்ளெக்சிபிள் சிக்மாடோஸ்கோப்பை வளைந்து செல்லக்கூடிய இப்போ கருவி. அது எண்டோஸ்கோப். அதை வந்து மோஷன் போகிற இடத்துல போட்டு பார்த்தாலே என்ன காரணத்தினால ரத்த கசிவாதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கலாம். பிகாஸ் ஃபிஷராக இருந்தால், வெடிப்பாக இருந்தால் நம்ம வந்து நிறைய தண்ணி குடிச்சு காய்கறி பழம் நிறைய சாப்பிட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி மோஷனை சாஃப்டாக வச்சுட்டு ஃபிஷர் வர்றதை தடுக்கலாம். ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு ஹீல் பண்ணலாம். இல்லைனா ஆப்ரேஷன் மூலமாக கூட ஃபிஷரை வந்து நிவர்த்தி பண்ணலாம். பைல்ஸ் இருந்ததுன்னா பைல்ஸுக்கும் ஆப்ரேஷன் பண்ணலாம். மருந்து ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, மருந்து மாத்திரை அதை ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு இருக்குது, அது வழியாக ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சை கொடுக்கணும். ஓகே டாக்டர் சார், இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. பெரம்பூர்ல இருந்து சிவகுமார். எஸ் மேடம். சிவகுமார், என்ன டவுட் டாக்டர் கிட்ட கேளுங்க. எஸ் டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். ஹாய், குட் ஆஃப்டர்நூன் சார். எஸ் சார், ஐ அம் a multiple sclerosis patient doctor. Sorry, come again, I didn't hear you. Multiple sclerosis patient, MS patient doctor. Yeah, MS, okay. I have been on steroids and immunosuppressants for the past 5 years doctor. Okay. And steroids 5 years யூஸ் பண்றதுனால ஜாண்டிஸ்க்கு சான்சஸ் ஒரு ஃபியர் இருக்கு டாக்டர். ஜாண்டிஸ் யூஸ் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணா ஜாண்டிஸ் வருமான்னு பயப்படுறீங்க? Yes doctor. No, it doesn't happen sir. But steroids வந்து one thing you should remember, steroids suppress our immunity. நம்ம எதிர்ப்பு அணுக்களை வந்து அதை சப்ரஸ் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி இருந்தா நீங்க you are prone for jaundice because of other causes like viruses and all. So தண்ணியை வந்து நீங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும். அதே மாதிரி இல்லைனா அல்ட்ரா வயலட் இரேடியேஷன், இல்லை ஓசோன் ட்ரீட்டட் வாட்டர், இல்லைனா நீங்கள் வந்து குளோரினேட்டட் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இல்லை நல்லா 100 டிகிரியில் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணினா ஓகே. ஸோ அந்த தண்ணியில் தான் மோர், சட்னி, ஜூஸு, தயிர் பச்சடி எல்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஏ வைரஸ், சி வைரஸ் போன்ற மஞ்சள் காமாலை கிருமிகள் உங்களை தாக்காமல் பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த நீடில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டதா, ஒரு முறை உபயோகித்து தூக்கி போடுறதா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த பிசிடி வைரஸஸ் வராமல் தடுக்கலாம். ஏ வைரஸுக்கு வேக்சின் இருக்குது, தடுப்பூசி இருக்குது. பி வைரஸுக்கும் வேக்சின் இருக்குது. ஸோ அந்த ஏ வைரஸ், பி வைரஸை வேக்சின் போட்டு தடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டா போதும். ஸ்டீராய்டுனால மஞ்சள் காமாலை வராது. இன்ஃபேக்ட் ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ்னு ஒரு மஞ்சள் காமாலை நோய் இருக்குது. உடலோட கல்லீரல் அணுக்களோட சண்டை போடுற மாதிரி, உங்கள் எம்எஸ் மாதிரி. அதில் வந்து ஸ்டீராய்டை தான் நம்ம மருந்தாக யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸ்டீராய்டுனால ஜாண்டிஸ் வருங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை.
ஓகே டாக்டர். ஸோ கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி நம்ம ஸ்டார்டிங் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போது 2 பேருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் ஒத்து போகணும், அண்ட் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை மக்கள் எப்படி பார்க்குறாங்க இப்போது? டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து பிட்ஸ்பர்கில் ஸ்டார்ல் அப்படிங்கிறவர் ஆரம்பித்தார். அதை ஆரம்பித்து இந்த கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு உலகெங்கிலும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யப்படுகிறது. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இந்தியாவிலேயே பல சென்டர்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 3 சென்டரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. தெர் இஸ் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிற இட்ஸ் அ குட் ப்ரோக்ராம். இப்போ வந்து 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. டிடிஎல்டின்னு டிசீஸ்டு டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து இப்போ மூளைச்சாவு ஏற்படுகின்ற நோயாளியுடைய கல்லீரலை எடுத்து வைக்கலாம். உதாரணமாக யாரோ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், தலையில் அடிப்படுது, பட் வந்து ஹார்ட் இஸ் பீட்டிங், இட்ஸ் கால்ட் அ பீட்டிங் ஹார்ட் கேடவர். ஸோ ஹார்ட் இஸ் ஓகே, லங்ஸ் ஆர் ஓகே, அதர் சிஸ்டம்ஸ் ஆர் ஓகே, மூளை மட்டும் வேலை செய்யல, திருப்பி அந்த மூளை வந்து சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் அவங்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மல்டிபிள் ஆர்கன்ஸ் கேன் பி ஹார்வெஸ்டட் அவுட் ஆஃப் திஸ் டோனர். ஸோ இதுக்கு வந்து மோஹன்ஸ் அப்படின்னு ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு டோனர் இருந்தாருன்னா அந்த மருத்துவமனை வந்து அந்த நெட்வொர்க்கில் வந்து என்கேஜ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து யாருக்கு தேவை அப்படிங்கிறது அந்த நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ பிளட் குரூப் மட்டும் ஒன்றா இருந்தால் போதும். ஏ பாசிட்டிவ் ஆர் பி பாசிட்டிவ் ஆர் ஓ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஸோ அதுக்கு மட்டும் மேட்ச் பண்ணால் போதும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி பயங்கரமான கிராஸ் மேட்சிங் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. liver is not a very immunogenic organ. So அதனால் இந்த diseased donor liver transplant DDLT can be easily made available. On the other hand, live donor related transplant or a living donor related transplant LDLT ன்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து சிரோசிஸ்னால லிவர் ரொம்ப சுருங்கிருச்சு, அவங்களுடைய உறவினர்கள் அந்த பாதி கல்லீரலை கொடுத்தா போதும். ஸோ அவங்களுக்கு வந்து 8 வாரத்தில் அந்த கல்லீரல் மீண்டும் பழையபடி முளைத்து விடும். ஸோ அதனால் லிவர் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு எந்தவித கெடுதலும் வராது. ஸோ அதாவது கிரேக்க ஸ்டோரி ஒன்று இருக்குது. ப்ரொமித்தியஸ்னு ஒருத்தன், அவனை வந்து என்ன பண்ணுவாங்களோ அவனை சிரச்சேதம் பண்ணாமல் அவனை வந்து பெரிய பாறாங்கல் மேலே செயின் பண்ணி கட்டி போட்டுருவாங்க. அவனுக்கு வயிற்றை மட்டும் அறுத்து விட்டுருவாங்க. டெய்லி வந்து கழுகு வந்து அவனோட கல்லீரலை கொத்தும். அடுத்த நாள் பார்த்தா அந்த கல்லீரல் மீண்டும் பழையபடிக்கு வளர்ந்துருந்ததுன்னு சொல்றது கிரேக்க ஸ்டோரி. ஸோ அது ஒரு நாளில் வளர்றதில்லை, 8 வாரத்தில் 12 வாரத்தில் முழுமையாக வளர்ந்துடும். ஸோ எப்படி பல்லி வாழை வெட்டினா பல்லி வால் திருப்பி வளருதோ அந்த அளவுக்கு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த லிவர் இஸ் ஃபென்டாஸ்டிக். பட் அந்த லிவர் வந்து கெடாமல் நார்மலாக இருக்கணும். நார்மலான லிவராக இருந்தால் ஈஸியாக வளரும். ஸோ சிரோசிஸ் லிவரில் வளராது. ஸோ அதனால் லிவிங் டோனர் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்ட் LDLT கேன் ஆல்சோ பி டன். ஸோ அதனால் சொந்தக்காரங்க மட்டும்தான் லிவரை கொடுக்க முடியும், பாதி கல்லீரலை கொடுக்க முடியும். ஒன்றோ கணவன் மனைவியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் குழந்தைகளாக மகள் மகன் அல்லது அண்ணா தம்பி தங்கச்சி இல்லை மாமா அந்த மாதிரி ரத்த உறவினர்களாக இருந்தால் கல்லீரலை கொடுக்கலாம். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ இப்போ இருக்க இன்னொரு காமனான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன். ஸோ அதுக்கு என்ன தீர்வு இருக்குது, இல்லை எதனால் இந்த உடல் பருமன் ஏற்படுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இன்னைக்கு வந்து உடல் பருமன்கிறது இட் இஸ் பிகம் அன் எபிடமிக். வி கால் இட் அன் எபிடமிக். இன்னைக்கு வந்து ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா 40% உடல் பருமன் இருக்குது, அமெரிக்காவில் 30% இருக்குது, இந்தியாவிலும் இப்போ கிட்டத்தட்ட 20லேருந்து 30% ஆயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா நாம் வந்து தவறான உணவு முறைகளும் உடற்பயிற்சி இன்மை. நாம் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த காலத்தில் வந்து கிராமங்களில் வந்து எல்லாரும் ரொம்ப கடின உழைப்பு இருந்தது. காலையில் அவங்க வந்து கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி ஏதாவது கூழ் செஞ்சு சாப்பிட்டு அவங்க போய் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. திருப்பியும் வந்து அந்த சத்தான செகண்ட் கிளாஸ் புரோட்டீன் கொடுக்கக்கூடிய தானிய வகைகளில் அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதிகமாக வந்து மாமிசம் புலால் அதிகமாக உட்கொள்ளலை. அப்படி உட்கொண்டாலும் அந்த கடின உழைப்பு இருக்கும்பொழுது அது சரியாயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பாடிக்கு ஒர்க்கே கிடையாது, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துருக்கோம். we are all sitting in AC rooms completely in front of the computer. we are all completely engrossed with tapping work. ஸோ டேப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ என்ன கீபோர்டை வேறு எதையும் டேப் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் என்னாச்சு, நாம் வந்து சாப்பிட்ற உணவாக என்ன பண்ணுறோம், நிறைய கொழுப்பு சம்மந்தமான ஆகாரங்கள் கேலரி ரிச் டயட் சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உடற்பயிற்சி இல்லைன்னா ஒபிசிட்டி வருது. ஸோ ஒருத்தருடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி எடை இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். we call it body mass index BMI.
அந்த பிஎம்ஐ வந்து இந்தியன்ஸுக்கு 23.9 கீழே இருக்கணும், அமெரிக்கர்களுக்கு 24.9க்கு மேலே இருந்தால் பரவாயில்ல. ஸோ நம்ம இந்தியர்களுக்கு வந்து 23.9க்கு கீழே இருக்கணும் அந்த பிஎம்ஐ. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒபிசிட்டி ஷுட் பி ஃபாட். ஸோ டெய்லி 4 கிலோமீட்டர் வாக்கிங் ஜாகிங் போகணும். இன்ஃபேக்ட் 100 ஆண்டு காலம் வாழ்றது எப்படின்னு யாரோ கேட்டாங்க. அதுக்கு வந்து எங்கள் சேர்மன் ஆஃப் அவர் ஹாஸ்பிட்டல் யூஸ் டு சே லைக் 100 ஆண்டு காலம் வாழணும்னா எல்லாமே 100 கீழே இருக்கணும். யுவர் பிளட் ப்ரெஷர் ஷுட் பி பிலோ 100, யுவர் ஹார்ட் ரேட் ஷுட் பி பிலோ 100, weight should be below 100 pounds, your waistline should be below 100, and your cholesterol should be below 100, sugar should be below 100, triglycerides should be below 100. ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க 100 கிலோமீட்டர் ஓடணும். இதெல்லாம் பண்ணா 100 ஆண்டு காலம் இருக்கலாம், ஒபிசிட்டி இருக்காது, உடல் பருமன் குறையும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஆரோக்கியமான பழைய எளிய உணவுகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் அதிகப்படுத்தணும், தானிய வகைகள் அதிகப்படுத்தணும். இந்த போண்டா பஜ்ஜி, வடை, எண்ணெய் பலகாரம், மட்டன், முட்டை, மஞ்சக்கரு இதெல்லாம் சாப்பிடலாம், என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடணும், அளவு குறைவாக சாப்பிடணும். ஸோ நம்ம உடம்புக்கு எது ஒத்து போகுதுன்னு பார்த்து சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணோம்னா ஒபிசிட்டி கேன் பி ப்ரிவென்டட். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, நாமக்கல்ல இருந்து முருகேசன். முருகேசன் சார் சொல்லுங்க. சார் எனக்கு லாஸ்ட் இயர் மஞ்சள் காமால் அட்டாக் ஆச்சுங்க. கொஞ்சம் லவுடாக பேசுங்க முருகேசன். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சார் லாஸ்ட் இயர் எனக்கு மஞ்சள் காமால் அட்டாக் ஆச்சுங்க. ஓகே சார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்ணில் எரிச்சல், கண் வலி இருக்கு சார். அதோட மஞ்சள் காமால் இருக்குன்னு டவுட்டாக இருக்கு சார். யா, மஞ்சள் காமாலை போன வருடம் வந்தது. இப்போ இருக்கிற கண் எரிச்சல், டயர்ட்னஸ் அதனால தானா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சள் காமாலை ஏன் வந்ததுன்னு ஃபஸ்ட்டு பரிசோதனை பண்ணீங்களான்னு பார்க்கணுங்க. இப்போது ஏ வைரஸ், சி வைரஸ், தண்ணியிலேருந்து வர மஞ்சள் காமாலேருந்து அதை பற்றி கவலை இல்லை. பி வைரஸ், சி வைரஸ், டி வைரஸாக இருந்தால் முழுமையாக அந்த வைரஸ் கிருமி கல்லீரல்லேருந்து போயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஸோ சாயங்காலங்களில் டயர்டாகிறது, நைட்டில் சரியாக தூக்கம் வராது, நைட்டில் வந்து எந்திரிச்சு யூரின் போகிறது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தால் கல்லீரல் பாதிப்பு இன்னும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் போய் ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று கல்லீரலுக்கான எளிய ரத்த டெஸ்ட்லாம் இருக்குது, ஸ்கேன் இருக்குது, அதை பண்ணி பார்த்தாலே உங்கள் கல்லீரல் நலமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ஈஸி. பட் கண்ணெரிச்சல் இதனால தான் வருதான்னு சொல்ல முடியாது. அது வந்து நீங்கள் கண் பார்வை ஏதாவது அந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இருக்கா, நிறைய நீங்கள் கம்ப்யூட்டர், டிவி முன்னால் ஒர்க் பண்ணுறீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். பட் முன்னால் போன வருஷம் கல்லீரல் பாதிக்கப்பட்டதுன்னா இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டியாவது செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ஸோ சிறுகுடல் அண்ட் பெருக்குடலில் வரக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் தீர்வு குறித்து நலமுடனில் தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு.